வாங்க. வேலு நாயக்கரை பார்க்கணும். அப்பா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. கொஞ்சம் அவசியம் பார்க்கணும். உட்காருங்க உட்காருங்க. அப்பா அப்பா எஸ்பி வந்திருக்காரு. ராகவன் உங்களை அவசரமா பார்க்கணுமா? உள்ள வர சொல்லட்டுமா? உடம்பு சரியில்லையா? சேர் உட்கார். உங்களுக்கு பாண்டியன் யாரையா தெரியுமா? அப்பா அந்த சேலம் பாண்டியன் கொஞ்ச நாள் எங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனை எங்க டிபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு எதிரா உங்களை பத்தி அவன் சாட்சி சொல்ல போறான். அப்ரூவரா மாற போறான். எனக்கு உதவி பண்ண போய் நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான் நான் ஒரு போலீஸ்காரன். என்னால இதை தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. நீங்க இதை எப்படி தடுக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நான் வரேன். என் பொண்ணு இப்ப சௌக்கியமா இருக்கா? செல்வா கூப்பிடு. அப்பா செல்வம் இல்லப்பா, பெரிய எடுத்த விஷயமா இருக்கு. என்ன நீங்க தான் அவர் கொஞ்ச நாள் பாம்பேல இருக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. இதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா? சூர்யா, இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். பாண்டிய கோர்ட்டுக்கு வரக்கூடாது, வந்தாலும் பேசக்கூடாது. இதில் நம்மளால யாரும் தலையிட மாட்டாங்க. வெளியால தான் பிடிக்கணும். அவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியக்கூடாது. இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நாயக்கரே, मैं जो भी कहूँगा सच कहूँगा सच के सिवा और कुछ नहीं कहूँगा
ஆ ஹலோ அப்பா, நான் சூர்யா பேசுறேன். பாண்டியன் கோர்ட்லயே வேணாம், ஃபோனில் வேணாம், யாரும் வந்து சரிப்பா, நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சூர்யா சாப், பாண்டியன் க்ளோஸ். உன்னை யார் இங்க வர சொன்னது? கூண்டுல நின்னு ஒரு வார்த்தை பேசல, மர்கய சால. அப்பா நான் வச்சிடறேன். என்ன அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? இல்லை, நீ வா. சரிப்பா. சாலா, பணத்துக்கு ஆள் அனுப்பினா போதும்னு சொன்னல, நீ எங்க வந்த? கியா ஃபிகர் ஐ சாப், எதுக்கு பயப்படுறீங்க? கோர்ட்ல 3 இன்ஸ்பெக்டர் 40 போலீஸும் பிடிக்க முடியல, இங்கே வந்து பிடிக்க போறாங்க. கெடுதியா சாலா. கமால் ஐ சாப், இத்தனா ஜீப் வேன் இந்த ரஞ்சன் புல்லட் டெம்போவை ஒண்ணும் பண்ண முடியல. வண்டி மாத்தல? எதுக்கு? அதே வண்டி தானா? ஆமா. ஷிட். என்ன அழுற? என்ன இடத்துக்கு? என்னடா இன்ஸ்பெக்டர், சல்யூட் அடிக்க மாட்டியா? என்ன அழுற? என்ன விஷயம்? என்ன நீ இந்த நேரத்தில்? எல்லாரும் காலங்காத்தால வந்து வாங்க எஸ்பி சார், நீங்கள் இந்த நேரத்தில் ஒன்றும் இல்லையா? என்ன ஆயிர? वेलू भाई लालाजी, भगवान तुम्हारी बहू कसौती ले शामत शामत என்ன ஆயிர? யாருக்கும் ஏதாவது ஆகி போச்சா? भाई वेलू भाई, अल्लाह ताला की मर्जी, इंसान के इख्तियार कुछ भी नहीं. எனக்கு ஒன்றும் புரியல பாய், யாருக்கும் ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா? ஏன் ஒன்றும் பேசாம நிற்கிறாங்க? யாருக்கு என்ன ஆச்சு? वेलू भाई, हिम्मत रखो, मेरा बेटा आपका बेटा है. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல கோலி. ஐயர யாருக்கு என்ன वेलू ஆச்சு? भाई, my son is your son. சூர்யாவுக்கா? என்ன ஆயிர? சூர்யாவுக்கா? சூர்யாங்க, சூர்யா கூப்பிட்றேன். ஆ, சூர்யா! 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 நெருப்பு காயப்பட்டிருக்கு. பார்க்க வேண்டாம் நாயக்கரே, வேண்டாம் நாயக்கரே. ஜெயா,
நான் போறேன்ப்பா, உங்களை விட்டுட்டு போறேன். இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. முதல்ல அம்மாவை கொன்னீங்க, இப்ப அண்ணனையும் கொன்னுட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தா போதும், நானே புழுகி செத்துருவேன். உங்க மகளா வாழணுங்கிற ஆசையை எனக்கு விட்டு போச்சுப்பா. நான் ஒரு அனாதைன்னு நினைச்சுக்கிறேன். நான் மெட்ராஸ்க்கு திரும்பி போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, ஆளை விட்டு தேடாதீங்க. நீங்க இருக்கீங்களா செத்தீங்களா கூட எனக்கு தெரிய வேண்டாம். என்ன விட்டுருங்கப்பா, என்ன விட்டுருங்க. உங்களுக்கு பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, இனிமே பொண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்க. என்ன விட்டுருங்க, விடுங்கப்பா. महाराजाय नमः महागणपते नमः सर्वोपचारपूजां समर्पयामि. வழக்கம் போல சாருமதி பேர்ல அர்ச்சனை பண்ணியிருக்கேன். பிரசாதம் எடுத்துங்க. நினைக்கிறேன் இப்போது நம்ம சார் எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தேட சொல்லட்டுமா? அவ்வளோ விட்டு அவள் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு பார்த்து கொடுத்துருக்கேன். இங்க எவ்வளவு கஷ்டப்படுறாளோ பாவம் தெரியல. கஷ்டப்பட மாட்டா, அவள் என் பொண்ணு பழச்சுக்கு தெரியும். யாருன்னு போய் பாரு. புது ஆஃபீஸர் யாராவது இருந்தா பூஜையில் அவங்களும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். நான் சொன்னேன்னு சொல்லுவோம். नागर बाबा मैं बात करा, मैं बात करा. பூஜை நடத்த நம்ம கிட்ட பர்மிஷன் இல்லையா? பூஜை நடத்துறதுக்கு எவன் கிட்டடா பர்மிஷன் கேட்கணும்? இல்லைங்க, இந்த சீரியல் லைட்டு லவுட் ஸ்பீக்கர் கட்ட போலீஸ் பர்மிஷன் வாங்கலையா? 30 வருஷமா பர்மிஷன் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். கேட்க வேண்டியது தானே? கேட்டங்க. 30 வருஷமா இங்க நிறைய தப்பு நடக்குதான். இனிமே அதை நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எவன்டா அவன்? யார் சொன்னது? புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர். கமிஷனர் யார்? தமிழ் நற்பணி மன்றம். சீஸ் ஆல் தி vehicles. சார், ஏழைங்களுக்கு உதவுற வண்டி, இதை போய் நம்ம சீஸ் பண்ணா எப்படி?
ஏழைகளுக்கு மட்டும் இல்ல வேற எதுக்கெல்லாம் உதவுதுன்னு எனக்கு தெரியும். Do what I say. சார் பெரிய இடத்து சமாச்சாரம் வேல் நாயக்கர் விஷயம் தமிழ் நற்பணி மன்றம் ப்ராப்ளம் எதாவது வந்துருங்க. உங்களுக்கு சம்பளம் யார் தரா? போலீஸ் டிபார்ட்மெண்டா இல்ல அவங்களா? Yes. Call them right now. கழுத்தை வெட்ட கும்பல் அதனால தான் ஏறா. செல்வா மேல கை வச்சது அசிஸ்டன்ட் கமிஷனர். கமிஷனர் பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு விலங்க போட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க. வெக்கமாலைங்க வந்து சொல்றதுக்கு. அது வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? 35 வருஷம் எவனா செல்வா மேல கை வச்சிருப்பானா இல்ல வைக்க விட்டு வேணா? என்ன இது? என்ன என்ன வேணுமா அவனுக்கு? எதுக்கு அரெஸ்ட் பண்ணான் அவன்? தெரியலீங்க. ஏன் சாமி சொன்னப்பா ஏன் என்னவா கேட்க வேண்டியதானே? வாயில என்ன கொலகடை வச்சிருந்தீங்களா? அந்த ஏசி நம்ம ஆள்களை ரோட்ல பார்த்தாலே நிறுத்தி அடிக்கிறது. வாய்ச்சா போச்சு உனக்கு. நீதான் பெரிய தாதா வச்சா கேட்க வேண்டியதானே? ஏதாவது கேட்டா உள்ளத்துக்கு ஐயோ உள்ள தூக்கி போட்டுருவான் பயம். காக்கி சட்டை போட்ட ஒரு குரல் கொடுத்ததும் தொட நடிக்கிடுவேங்க. இதை பார்த்தியா? இதெல்லாம் போலீஸ்காரன் கொடுத்தது தான். தொட்டு பார் பயந்தா உடம்பு எப்படி இருக்காது. எங்க அந்த போலீஸ்காரன் போடு எங்க? நாயக்கர வேணாம். நீங்க எதுக்கு அங்க? என்ன நீ பார்த்து உள்ள இருக்கிற யாரு? செல்வா யாருக்கு தெரியும்? வீடு யாரு தெரியும்? சாமி நீங்க சொல்லுங்க. தெரியாதா இல்ல சொல்ல பயப்படுறியா நீ? நாயக்கர் பாபா எனக்கு தெரியும். पाटिल साहब है, कमिश्नर साहब बुलाओ, कोबड़ो वाह कमिश्नर साहब. जी அப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா. நான் பிறந்ததுல இருந்து என்னோட ஒட்டிட்டு இருந்த பாவத்தை அழிக்க வேற வழி தெரியலப்பா. பாவம் எல்லாம் என்னோட போகட்டும். பிறக்கிறதாவது நல்லபடியா பிறக்கணும்னு தான் ஒரு போலீஸ் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவருக்கு நீ யாருங்கிறது தெரியாதுப்பா. நான் ஒரு அனாதை. அதான் அவர் நம்புறாரு, அதான் நானும் நம்புறேன். बेटे एक मिनट. உன் குழந்தையா? அவங்கள பிள்ளையா? அப்பா ப்ளீஸ் அவனை விட்டுருங்கப்பா. அவனுக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு தெரிய வேண்டாம். போயிடுங்கப்பா ப்ளீஸ்.
போயிடுங்க. ஹாய், இதோ பாத்தியா, அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் வேலு நாயக்கன்.